வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நன்னாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைய நாள் பற்றி முதலில் தெரிந்து கொள்ளலாம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 22/11/2024 தேய்பிறை சப்தமி திதி மாலை 10:30 வரை, ஆயில்யம் நட்சத்திரம் மாலை 9:51 வரை, மரண யோகம். நல்ல நேரம் காலை 9 to 10 வரை, மாலை 4:45 to 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 12:15 to 1:15 வரை, மாலை 6:30 to 7:30 வரை. ராகு காலம் 10:30 to 12 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9 வரை. யமகண்டம் 3 to 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:15. இன்று கீழ் நோக்கு நாள். சந்திராஷ்டமம். மூலம் பூராடம் நட்சத்திரங்களுக்கு. ராசி தனுசு. சந்திரன் இன்று சிம்ம ராசியில் நுழைகிறார். ராசி பலனுக்குள் செல்லலாம். மேச ராசி. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்திலும் சந்திரன் 5ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இன்று உங்களுக்கு கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது. நீங்கள் உங்கள் செயல்பாடுகளின் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள். குழந்தைகள் உடல்நலையிலும் செயல்பாடுகளிலும் கவனம் தேவைப்படும். வேலை, தொழில், வியாபாரம் போன்றவை சீராகவே நடைபெறும். வருவாய் இயல்பாக இருக்கும். இன்று துவங்கும் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும். தம்பதியினரிடையே உறவு வலுப்படும். ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் வேலைகளை மற்றவர்களிடம் கொடுக்காமல் நீங்களே செய்வது நல்லது. நல்லவர்களின் நட்பினால் நன்மைகள் உண்டாகும். நீங்கள் இன்று வேங்கட பெருமாளை வழங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள். ரிஷபராசி. உங்கள் ராசிநாதன் 8இல் மறைகிறார். சந்திரன் 4இல் அமர்ந்திருக்கிறார். கலவையான பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள். தாயின் அதிருப்திக்கு ஆளாகலாம். கல்வி கற்பவர்கள் மறதியால் அவதிப்படலாம். வேலை, தொழில், வியாபாரம் இயல்பாகவே இருக்கும். வருமானம் இயல்பானதாகவே அமையும். உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள். தம்பதி உறவு மகிழ்ச்சிகரமானதாக அமையும். சொற்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்கள். ஆரோக்கியம் சற்று சிரமங்களை கொடுக்கலாம். இன்று நீங்கள் சரஸ்வதி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு தொட்ட காரியங்கள் துலங்கும். இன்று வளர்ச்சி மற்றும் பலன்கள் நன்றாகவே இருக்கும். சந்திரன் உபஜெயஸ்தானத்தில். ராசிநாதன் 6இலும் அமர்ந்திருக்கிறார்கள். வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலைகளை நேரத்தில் முடித்து கொடுப்பார்கள். பணியில் திட்டமிடல் நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் துணையுடனும் பிரியமானவர்கள் கருத்துக்கு மதிப்பளிப்பீர்கள். நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இன்று பணப்பற்றாக்குறை குறைந்து நிறைவான மனநிலை உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் எழாது. இன்று நீங்கள் காளி மகாதேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். கடகராசி. உங்கள் ராசிநாதன் 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் செயல், சொல்லாடல் இவற்றால் நற்பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். பணியிடத்தில் கடின உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். தொழில், வியாபாரம் முன்னேற்றம் காணும். தம்பதியினரிடையே புரிதல், குடும்ப சுகம் ஏற்படும். கல்வி கற்பவர்கள் அதிக அக்கறை கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். வருவாயை பொறுத்தவரை சீரானதாக இருக்கும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டிய நாள். இன்று வீரலட்சுமியை வணங்கி நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாக அமையும். உங்கள் ராசிநாதன் சூரியன் 4இலும் சந்திரன் உங்கள் ராசியிலும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் தலைமை பண்பு வெளிப்படும். காரியங்கள் அனுகூலமாகும். உங்கள் முகப்பொழிவு கூடும். எதிர்பாலினத்தவரால் கவரப்படுவீர்கள். பணியிடத்தில் உங்கள் பங்களிப்பு சிறப்பாக இருக்கும். தொழில், வியாபாரம் லாபகரமாக அமையும். வீட்டு பராமரிப்பு செலவுகள் உண்டாகும். தம்பதியினரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வருவாய் உயரும். ஆரோக்கியம் பரிபூர்ணமாக இருக்கும். இன்று நீங்கள்
காலபைரவரை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். கன்னி ராசி, உங்கள் ராசிநாதன் புதன் 3லும் சந்திரன் 12லும் அமர்ந்திருக்கிறார்கள். இதனால் கலவையான பலன்களை சந்திக்கவிருக்கிறீர்கள். உடன் பிறந்தவர்களின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்வீர்கள். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில தொந்தரவுகள் உண்டாகும். மறதி அதிகரிக்கும். காயங்கள் ஏற்படலாம். வேலை, தொழில், வியாபாரம் இவற்றில் இயல்பாகவே இருக்கும். தம்பதியினரிடையேயான உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். குழந்தைகள் முன்னேற்றம் காண்பார்கள். வருவாய் சிறப்பானதாக இருக்கும். ஆனால் செலவுகள் சிரமப்படுத்தும். பயணங்கள் அலுப்பையும் செலவையும் ஏற்படுத்தும். இன்று நீங்கள் சிவ விஷ்ணுவை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். துலாம் ராசி, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 3லும் சந்திரன் லாபஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இன்று உங்கள் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். செய்தொழில், வியாபாரம் ஊக்கம் தரும் வகையில் இருக்கும். புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்கள் உழைப்பு, நேர்மை, புத்திசாலித்தனம் அங்கீகரிக்கப்படும். கணவன் மனைவி உறவில் சிறு சிறு உரசல்கள் வந்து விலகும். நண்பர்கள் உங்கள் உதவியை நாடுவார்கள். வருமானம் சீரும் சிறப்புமாக அமைந்திருக்கும் விதத்தில் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு திருப்தியுடன் உணர்வீர்கள். ஆன்மீகம் நாட்டம் அதிகரிக்கும். மற்றவர்களிடம் தயை தாட்சணியத்துடன் நடந்து கொள்வீர்கள். இன்று நீங்கள் யோக நரசிம்மரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். விருச்சிகம், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 9லும் சந்திரன் 10லும் அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைய நாள் உங்களுக்கு விசேஷமான நல்ல நாளாகவே அமையும். காரியங்கள் அனுகூலமாக நடைபெறும். பணியிடத்தில் இன்று சாதித்து காட்டுவீர்கள். மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள். உங்கள் செயல் அங்கீகரிக்கப்படும். செய்தொழில்களில் வருவாய் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தம்பதியினரிடையே உறவு மகிழ்ச்சிகரமானதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமையும். உறவினர்களுடன் உறவு மேலோங்கும். வருவாய் போதுமானதாகவும் திருப்திகரமானதாகவும் அமையும். ஆரோக்கியம் மேலோங்கும். ஆரோக்கியம் சீராகவும் சிறப்பாகவும் அமையும். மகிழ்ச்சிகரமான மனநிலை உண்டாகும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். தனுசு ராசி, உங்கள் ராசிநாதன் 6ல் சந்திரன் அமர்ந்திருக்கிறார்கள். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. எல்லா வகையிலும் சற்று கவனமாக செயல்படுங்கள். மனதில் ஏற்படும் கவலையிலும் மறதியிலும் செய்தொழில்களில் தடுமாற்றம் ஏற்படும். உடல் உபாதைகள் உண்டாகும். வருவாய் இயல்பாகவே இருக்கும். வைத்த பொருட்களை மறதியால் தேடி அலையலாம். மனதில் தேவையற்ற அச்சம் உண்டாகும். பிறருடன் பழகும்போது தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகிப்பது தவிர்ப்பது நல்லது. நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்று நீங்கள் வீர ஆஞ்சநேயரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். மகர ராசி, இன்றைய நாளில் உங்கள் ராசிநாதன் சனி 2ல் சந்திரன் 8ல் அமர்ந்திருக்கிறார். உடல் உபாதைகள் உண்டாகும். கவனம் தேவை. காயங்கள் ஏற்படலாம். தொட்ட காரியங்கள் தடை தாமதத்துடன் முடிவடையும். பிறருடைய அதிருப்திக்கு ஆளாகலாம். வருவாய் இயல்பை விட குறையலாம். ஜீவன தொழில்கள் சீராகவும் இயல்பாகவும் இருக்கும். துணையுடனான உறவு மகிழ்ச்சி தரும். கல்வி கற்பவர்கள் மறதியால் அவஸ்தைப்படலாம். இன்று நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். கும்பராசி, இன்றைய நாளில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே சந்திரன் 7ல் அமர்ந்திருக்கிறார். இன்று நல்ல நாளாகவே அமையும். இன்று உங்கள் துணை மற்றும் மனதிற்கினியவர்களுடன் உறவை வலுப்படுத்திக் கொள்வீர்கள். வருவாய் போதுமானதாக இருக்கும். வேலையில் இருப்பவர்கள் தங்கள் பணியில் அதிக சிறப்பாக செயல்பட்டு நிம்மதி அடைவார்கள். தொழிலில் வியாபாரம் லாபகரமாகவும் வளர்ச்சிகரமானதாகவும் அமையும். எதிர்பாலினத்தவரின் அன்பு கிடைக்கும். வருமானம் இரட்டிப்பாகும். இன்று நீங்கள் சிவ விஷ்ணுவை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். மீனராசி, உங்கள் ராசிநாதன் குரு 3லும் சந்திரன் 6ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் எதிரிகள் பணிவர். பண வருவாய் திருப்திகரமானதாக அமையும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகும். ஜீவன தொழில்கள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். கணவன் மனைவி உறவு புரிதலுடன் மகிழ்ச்சி தரும். 6ஆம் இடத்து தேய்பிறை சந்திரன் என்றும் நற்பலன்களை தருவார். இன்று உங்களுக்கு இனிய நல்ல நாளாகவே அமையும். இன்று நீங்கள் பார்வதி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள்.